Good morning, everyone. This is Miss S. Kripalakshmi, Assistant Professor, Department of Corporate Secretaryship from KCS Kasinadar College of Arts and Science. In this video, we are going to see Industrial Laws Unit 5 Part 4. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் எம்ப்ளாயர் இன் இபிஎஃப் ஆக்ட். அதாவது ஒரு எம்ப்ளாயர், அதாவது ஒரு ஓனரோட கான்ட்ரிபியூஷன் என்ன இந்த இபிஎஃப் ஆக்டில் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் என்ன ரேட்டில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தா 12% ஆஃப் த எம்ப்ளாயீஸ் பேசிக் சேலரி. ஸோ அந்த ஒரு எம்ப்ளாயியோட 12% வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேல்குலேட் பண்ணி அதை வந்து எம்ப்ளாயர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. யாருக்கு அப்படின்னா வந்து இந்த இபிஎஃப் ஆக்டுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன் சம் கேசஸ், சில கேசஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 10%ஆக வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 12%லேருந்து 10%க்கு ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆஸ் பர் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபை பண்ணாங்க அப்படின்னா அந்த 12%ன்றது 10%ஆக வந்து ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 12% எதுலேருந்து எடுப்பாங்க அப்படின்னா இந்த பேசிக் வேஜஸ், டியரன்ஸ் அலோவன்சஸ், ஸோ ரிட்டைனிங் அலோவன்சஸ், இது எல்லாத்துலேயும் சேர்த்து ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா, அதில் வந்து 12% கேல்குலேட் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அலோகேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன். ஸோ அந்த எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன், அதாவது அவர் வந்து எடுத்து எதுக்கெல்லாம் வந்து அந்த அவர் எடுக்கிற வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து போய் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபிஎஃப் அக்கௌண்ட், அதாவது இபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு வந்து 3.67% ஆஃப் த எம்ப்ளாயி சேலரி வந்து எம்ப்ளாயருக்கு வந்து கட்டுறதுலேருந்து போயிடும். அதுக்கடுத்து 8.33% இது வந்து எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம், இபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு போய் சேரும். எம்ப்ளாயீஸ் டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ், இடிஎல்ஐ அப்படின்னு நம்ம ஒன்று முன்னாடி படித்தோம் இல்லையா, ஸோ அதில் வந்து 0.5% வந்து போய் சேரும். ஸோ இதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜஸ்னு சொல்லி இபிஎஃப் 0.5%, இடிஎல்ஐ அப்படின்னு சொல்லி 0.01% போய் கான்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து டோட்டல் காஸ்ட் டு எம்ப்ளாயர், அதாவது ஒரு எம்ப்ளாயர் பே பண்ண வேண்டிய இபிஎஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 13.61% இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Next, contribution of employee in APF Act. Statutory rate of contribution. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா the employees required to contribute 12%. அதாவது அந்த எம்ப்ளாயி, அங்கே என்ன சொல்கிறாங்க, எம்ப்ளாயர் தான் பே பண்ணணும்னு சொன்னாங்க இல்லையா, ஸோ அது வந்து என்ன அர்த்தம், அது வந்து ஒரு எம்ப்ளாயி சைட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் தான் அர்த்தம். ஸோ அவங்க சைடில், ஏன்னா அவங்க சேலரியிலேருந்து தான் எடுக்கிறாங்க. ஸோ அந்த 12% வந்து அவங்களோட பேசிக் அலவன்சஸ், டியர்னஸ் அலவன்சஸ், அப்புறம் அந்த ரிட்டைனிங் அலவன்சஸ்லேருந்து வந்து எதுலேருந்து வேணாலும் அந்த 12% வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இது வந்து எம்ப்ளாயோட கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் இபிஎஃப். பட் அது வந்து பண்ணுறது வந்து எம்ப்ளாயர் கிட்டேருந்து தான் அந்த போகும் இபிஎஃப் அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னென்னா இன் சர்டைன் நோட்டிஃபைடு இண்டஸ்ட்ரீஸ் லைக் ஜூட், பீடி, பிரிக், இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கான்ட்ரிபியூஷன் ரேட் 10% தான் இருக்கும் பிஎஃப்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வாலண்ட்ரி ஹையர் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து எம்ப்ளாயி கேன் சூஸ் டு கான்ட்ரிபியூட் மோர் தென் 12% ஆஃப் தேர் வேஜஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இப்போ ஒரு எம்ப்ளாயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இதில் வந்து 12% வந்து பே பண்ணிவிடுவாங்க. சப்போஸ் எம்ப்ளாயிக்கு வந்து அது வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாலண்ட்ரியாக வந்து எக்ஸ்ட்ரா வந்து 12%க்கு மேலேயும் பே பண்ணிக்கலாம். அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வாலண்ட்ரி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, விபிஎஃப். ஸோ இதில் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா the employer is not bound to match any amount beyond the statutory 12%. ஸோ எம்ப்ளாயி வந்து விருப்பப்பட்டால் அந்த 12%க்கு மேலே வந்து பே பண்ணலாம் அவங்களோட வேஜஸ்லேருந்து. பட் ஆனால் எம்ப்ளாயர் வந்து 12% தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Thank you.